கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலோசனை கட்டாயம் ஜனங்களுக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, வியாபாரத்துக்கு தேவை, வழி பிரயாணத்துக்கு தேவை. அதனாலதான் ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். ஆலோசனை இல்லைன்னா நமக்கு தெரியாது அடுத்து நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஆலோசனை நமக்கு தேவை. பல நேரத்தில் இந்த ஆலோசனையை நம்ம தள்ளுவோம். சில ராஜாக்கள் முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளி வாலிபர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால அந்த ராஜ்யம் நிலை நிற்கல. ஏற்கனவே முன்பாக ஓடினவர்களுடைய ஆலோசனை நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு ஜெபம் என்றால் நல்ல ஜெபிக்கிற மனிதனுடைய ஆலோசனை தேவை. குடும்பம் என்றால் நல்ல குடும்பத்தை நடத்தின ஒரு ஆலோசனை நமக்கு தேவை. வியாபாரம் என்றால் நல்ல அச்சீவ் பண்ணவங்க, அதாவது நல்ல மேன்மையா இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை நமக்கு தேவை. பரிசுத்தம் என்றால் பரிசுத்தத்திலே வளர்ந்தவர்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. இப்படி ஆலோசனை நமக்கு நிறைய தேவை இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்பதான் நம்ம ஆலோசனை அந்த வழியில நடக்க முடியும். சிலர் அந்த விரும்புறதே கிடையாது. சொல்வதற்கு முன்பாகவே எதையோ ஒன்று சொல்லி அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆலோசனை இருக்கணும். அதே போல அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, சுகம் என்றால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வேதத்தில் உள்ளது அப்படியே நம்ம தியானிக்கிறோம். சுகம் என்றால் நம்ம சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகும், வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம ஒரு சிறு பலவீனத்தில் இருக்கிறோம். இப்போ நம்மளை நேசிக்கிறவங்க பார்த்த உடனே சில மருந்துகளை சொல்லுவார்கள், இதை செய்யுங்க என்று சொல்வார்கள். இப்படி அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆலோசனையை கேட்கணும், ஆலோசனையை விரும்பணும். பிரதானமா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறவர். நீங்க அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைக்கு உங்க வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயமும் வெற்றியும் வரும். நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்துல நம்ம ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தருக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும் போதுதான் அது ரொம்ப பிரதானமா இருக்கும். மனிதர்கள் நீங்கள் வளர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்து விடுவார்கள். அதனால கர்த்தரே சார்ந்திருந்து கர்த்தர் யாரை அனுப்புகிறாரோ அவர்கள் மூலமாக வருகிற ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோ. உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நீங்க விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.